அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாருங்கள் இஸ்லாத்தை அறிவோம். நன்மையை ஏவி தீமையை தடுத்து சத்தியத்தின் வழியில் நம் சமுதாயத்திற்கு தொடர்ந்து நினைவூட்டல்களை வழங்கி வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் இது வெறும் அரசியல் மாற்றம் அல்ல, நம் சமுதாயத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான தருணம். இந்த நிலையில் ஒரு முஸ்லிமின் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? இதற்கு தெளிவான விளக்கத்தை வழங்க இன்று நம்முடன் இணைந்துள்ளார் சமூக ஆர்வலர், இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் கரூர் மாவட்ட கௌரவ தலைவர், அரவக்குறிச்சி ஜன்னத்துல் அப்ரார் பள்ளிவாசலின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி PA முகமது இஸ்மாயில் தாவூதி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் சொந்தங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் 2026 ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த தேர்தலில் சிறுபான்மை சமுதாயத்தாகி இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் வாக்களிக்க வேண்டும் என்றால் 3.5% இடதுவீதத்தோடு நமக்கு இந்த திராவிட மாடல் அரசு தான் வழங்கியது, அது தொடர வேண்டும். பொது சிவில் சட்டம் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். மதசார்பற்ற மக்கள் ஒன்றிணைந்து வாழ வேண்டும். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் தனிமைப்படுத்தப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். பட்டியலின மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். கல்லூரிகள், பள்ளிக்கூடங்களில் ஹிஜாப் அணிந்து செல்லக்கூடிய மாணவிகளுக்கு எந்த விதத்திலும் தடை ஏற்படாமல் இந்த திராவிட அரசு பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, இன்னொன்று, இந்த ஆட்சியில்தான் இந்த 2026 வரைக்கும் எந்தவித மதக்கலவரம் இல்லாமல் தமிழகம் மிக அமைதி பூங்காவாக திகழ்ந்திருக்கிறது. இது தொடர வேண்டும். ஏன் இவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால், குஜராத்தை போன்றோ மணிப்பூரை போன்றோ யூபியை போன்ற தமிழ்நாடு ஆகிவிடக்கூடாது. தமிழக மக்கள் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக உறவுமுறை பெறக்கூடிய தமிழகத்தில் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளும் ஏனைய சமுதாய மக்களுடைய உரிமைகளும் நம்முடைய சகோதர சமுதாய உரிமைகளும் இந்த திராவிட மாடல் பாதுகாக்கப்படும். அதற்காக வேண்டி ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தொடரட்டும். எனவே இந்த 2026 மக்கள் இந்த அணிக்கு வாக்களிக்க வேண்டும். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஸ்டாலின் சொல்வதை போன்று அனைத்து தொகுதிகள் வென்று இந்த திராவிட மாடல் ஆட்சி நல்லாட்சி வழங்குவதற்கு தமிழ் ஊரை இஸ்லாமிய மக்கள் வாக்களிக்க வேண்டும். இன்னொன்று, நம் சமுதாய மக்களுக்கு முக்கிய வேண்டுகோள், நடிகர்களுக்கு பின்னால் நம்முடைய வாக்கை வீணாக்கி விடாதீர்கள். அது மட்டுமல்ல, இது இந்த 2026 இந்த எலெக்ஷன் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய நடக்கக்கூடிய எலெக்ஷனாக இருக்க வேண்டும். எனவே நாம் இந்த ஓட்டை சிந்தாமல் சிதறாமல் இந்த திராவிட மாடல் அரசுக்கு அளிக்க வேண்டும். இதில் தமிழகம் வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். இந்த நல்லாட்சி மலர்வதற்கு அனைவர்களும் 23/4/2026 அன்று உங்கள் பொன்னான வாக்குகளை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய எங்கெங்கே எந்த தொகுதியில் இருக்கிறார்களோ புதிய சுழியினருக்கும், கை சின்னத்திற்கும், பானைக்கும், முரசுக்கும், கதிர் அருவாளுக்கும், அதே போன்று அருவாள் நட்சத்திரத்திற்கும், இந்திய முஸ்லிம்களுடைய ஏணி சின்னத்திற்கும், ஏனைய எங்கெங்கெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு கூட்டணியாக ஆட்சி நிற்கிறார்களோ அந்த வேட்பாளர் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை சாதிக்க வேண்டும். எனவே இந்த தமிழகம் எப்போது அமைதி பூங்கா திகழ்வதற்கு அனைவரும் கண்டிப்பாக வாக்களித்து மாபெரும் வெற்றியை தர வேண்டும். அதே போல் இஸ்லாமிய பெண் மக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், இது நம்முடைய உரிமையும் நம்முடைய உணர்வையும் பாதுகாக்கக்கூடிய அரசு. இந்த திராவிட மாடல் அரசு தொடர்வதற்கு ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழகம் தொடரட்டும். எனவே அனைவரும் கண்டிப்பாக வாக்களித்து மாபெரும் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். தாங்கள் வாக்களிக்கும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், இந்த துஆவில நான் உங்களோடு சேர்ந்துக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த பயானிலிருந்து நன்மை பயக்கும் அறிவை கொடுப்பானாக.